விடாமுயற்சி எப்படி இருந்தது? அஜித்தோடைய லுக், ஸ்டைலு, பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங், அவருடைய மேனரிசம் எல்லாமே சூப்பருங்க. அவ்வளவு அழகா. ரெண்டு விஷயம் இந்த படத்தில் பார்க்கணும். ஒன்று வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள உண்மையாக இருக்கிற ஒரு பாசம் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அது கரெக்டாக ட்ராவல் ஆகாமல் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் தரத்திற்கு அந்த விஷுவல்ஸ் பார்க்க முடியுது. ஒரு தமிழ் சினிமா பாராத ஒரு விஷுவல்ஸ் அதை எடுத்துக்கலாமா? லாங் ரோட்ஸாக இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷனாக இருக்குது. ரொம்ப அந்த லொக்கேஷன் வந்து ட்ரை லொக்கேஷன் இருந்தால் கூட படத்துக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்குது. அதாவது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு ஹாலிவுட் ஃபைட் மாதிரி அந்த ஃபைட்டை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? இது ஒரு பக்கா தல அஜித் படமா இல்ல மகிழ் திருமேனி படமா இருந்ததா? இல்லை, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தலை படமாகவே இல்லை, அது மகிழ் திருமேனி படம் மாதிரி தான் ட்ராவல் ஆகுது. எப்படின்னா லியோவில் எப்படி அர்ஜுனை பயன்படுத்தியிருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பேக்கேஜில் தான் இது வந்து, அதாவது அதுக்கு விஜய்க்கு எதிர்த்து அர்ஜுனை பயன்படுத்தினாங்க, இங்கே அஜித்க்கு எதிர்த்து அர்ஜுனை பயன்படுத்துகிறாங்க. பாட்டுன்னு சொல்லி ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக சொல்ல முடியாது. அந்த சாவரிக்கா சாங் வந்து சூப்பராக இருக்குது. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, பெஸ்ட். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். தமிழ் ரசிகர்கள் பெரிதளவில் எதிர்பார்த்த ஒரு படம், நாடே எதிர்பார்த்த படமாக விடாமுயற்சி திரைப்படம் திரைக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு வந்துட்டோம். படம் சும்மா பட்டையை கிளப்புது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆடியன்ஸு கடவுளே அஜித்தேன்னு கத்தி கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு கத்துறத தியேட்டர் ஃபுல்லாக கத்துறாங்க. அதான் சார், அங்கே மொத்தம் படம் விடாமுயற்சி எப்படி இருந்தது? உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா? படம் ஓவரால் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது சார்? படம் நிச்சயமாக நல்ல படம் தான் சொல்லணும். ஓவராலாக அந்த படத்தை பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் அது கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி இருக்குது. கதை சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் அந்த கதை அந்த அளவுக்கு சொல்லணுமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருக்கலாங்கிறது தான் என்னுடைய பர்சனலான கருத்து. அதை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி படமாக கூட அமைஞ்சிருக்கும். ஆனால் படம் வந்து ஓவராலாக பாஸ் ஆயிடுச்சு. நல்ல படம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜித்தும் திரிஷாவும் கணவன் மனைவிகள், காதல் மனைவி. அதாவது வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க, தாம்பத்தியத்தில் ஒன்றா இருக்கிறவங்க. ஆனால் ஏதோ ஒரு சில புரிதல்கள், அதாவது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா சில புரிதல்கள் எல்லாம் இல்லாமல் நிறைய கணவன் மனைவிகள், அதாவது ஒருத்தர் வேற ஒருத்தருக்கு ரொம்ப பிரியம் இருக்கும், பாசம் இருக்கும், அன்பு இருக்கும், எல்லாத்தையும் பரிமாறிக்க தெரியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வந்து நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸில் போய் கோர்ட்டில் நிற்கிது. இப்போ பார்த்திங்கன்னா மற்ற கோர்ட்டுகளை விட டைவர்ஸ் கோர்ட் வந்து பரபரப்பாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் இல்லாமல் இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, இந்த டெவலப்மெண்ட்டு, இந்த யூடியூப், இந்த மாதிரியான தளங்கள்லாம் வந்ததுக்கப்புறம், சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு புரிதல் தான் திரிஷாக்கும் அஜித்துக்கும் இல்லாமல் இருக்குது. அதாவது அதை வந்து அழகாக காமிச்சிருக்காரு. அதாவது அந்த நேரத்தில் வந்து திரிஷா வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க அஜித் கிட்ட இருந்து. அஜித்தும் வந்து சில யோசனைகளுக்கு அப்புறம் அதை வந்து சம்மதிக்கிறார். ஆனால் அவர் மனைவியை வந்து ரொம்ப நேசிக்கிறார். திரிஷாவும் கணவரை ரொம்ப நேசிக்கிறாருங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதை வந்து அழகாக வந்து மகிழ் திருமேனி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இந்த படத்தில். அதாவது வந்து அஜித்திட்ட வந்து துப்பாக்கி மண்ணில் சொல்லுவாங்க, உன்னோட மனைவி தான் உன்னை கொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அஜித் அதை நம்பவே மாட்டார். கடைசி வரைக்கும் நம்ப மாட்டார். அவர் என்ன சொல்வார், நிச்சயமாக இருக்கலாம், என்னுடைய மனைவிக்கு வேறு அஃபேர் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக என்னை கொல்ல சொல்கிற அளவுக்கு என்னுடைய மனைவி கிடையாது, என் மேலே அவள் பிரியம் இருக்குது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி திரிஷா கிட்ட வந்து இதே கும்பல் வந்து சொல்லுவோம், அதாவது வந்து உன்னுடைய கணவன் வந்து உன்னை கொல்ல சொல்லிட்டாரு, அதுக்கான பணம் கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது திரிஷாவும் அதை நம்ப மாட்டாங்க. அதாவது கணவன் எது வேணாலும் சொல்லியிருப்பார், ஆனால் என்னை கொல்ல சொல்கிற அளவுக்கு அவர் மோசமானவர் கிடையாது, அவர் என் நல்ல கணவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு சீன்லேயே உங்களுக்குள்ளே எவ்வளோ அன்பு, பற்று, பாசம், பிரியம் எல்லாம் இருக்குங்கிறத அழகாக மகிழ் திருமேனி சொல்லியிருப்பார். புரியுதுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து இதனுடைய சின்ன ஒரு லைன் நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, மௌன ராகத்தில் ரேவதி மோகனுக்குள்ள ஒரு சின்ன ட்ராவல் இருக்கும்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு ட்ராவல். கடைசியில் அதாவது வந்து ரேவதியும் அந்த கணவனை கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ரேவதியும் அந்த கணவனை பிரிய முடியாது, கணவராலையும் அந்த ரேவதி பிரிய முடியாதுன்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும்ல, அதுதான் இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம சொல்லணும். அப்போனா அப்படி ஒரு, அதாவது வந்து ஒரு ரெண்டு விஷயம் இந்த படத்தில் பார்க்கணும். ஒன்று வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உண்மையாக இருக்கிற ஒரு பாசம் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அது கரெக்டாக ட்ராவல் ஆகாமல் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற கணவன் மனைவிகள் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடால் நிறைய பிரிவுகள் ஏற்படுதுங்கிறதையும் மறைமுகமாக மகிழ் திருமேனி சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த படத்தினுடைய லயன். அதாவது வந்து இது இந்த சூழ்நிலையில் திரிஷா வந்து நான் என்னுடைய அம்மா
வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜித் சொல்கிறாரு நானே உன்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ திரிஷா சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற, இல்லை இதுவே நம்மளுடைய கடைசி ஜேர்னியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காரில். அஜர்பைஜான் லொக்கேஷனு ரொம்ப அழகான லொக்கேஷனு. அந்த ரோடு அந்த விஷயங்கள் அந்த 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 அது எப்படி சொல்லுது, அந்த லொக்கேஷன் வந்து அது இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த படம் வந்து அஜர்பைஜானில் எடுக்கும்போது இப்படி எதுக்கு அஜர்பைஜான் வரைக்கும் போகணும், நிறைய செலவாயிருச்சு, இந்த லொக்கேஷனால் நிறைய டபுள் த காஸ்ட் ஆயிடுச்சு, நிறைய ஷூட்டிங் டேஸ் ஆயிடுச்சு அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள். அதாவது அந்த லொக்கேஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வெப்ப நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சன் செட் ஆயிரும், குளிர் ஜாஸ்தி, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது புழுதி மண் அங்கே ஜாஸ்தி, இதெல்லாம் மீறி வந்து மகிழ் திருமேனி வந்து அங்கே தான் எடுக்கணும்னு பிடிவாதமாக இப்போ எடுத்தார். அது காரணம்னா அந்த லொக்கேஷன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதாவது அந்த கலர் டோன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து படம் ஃபுல்லாக மெயின்டைன் ஆகுது. அந்த டோனை வந்து எங்கேயுமே மிஸ் பண்ணலை. எங்கேயுமே ஒரு க்ரீனரிக்குள்ளே போகல, எங்கேயுமே ஒரு டான்ஸ்குள்ளே போகல, எங்கேயுமே ஒரு கூத்துக்குள்ளே போகல, எங்கேயுமே ஒரு காமெடிக்குள்ளே போகல, எதுவுமே இல்லை. அதாவது டோட்டல் இன்டென்ஸாக ஒரு கதையை வந்து அழகாக சொல்லியிருக்கிறாரு. அந்த ட்ராவலில் என்ன நடக்குது, திரிஷா கடத்தப்படுறார் அப்படிங்கிறதும், திரிஷா எப்படி கடத்தப்பட்டார், ஏன் கடத்தப்பட்டாருங்கிறதும், அஜித் வந்து எப்படி திரிஷாவை கடைசியில் வந்து போய் சேர்றாருங்கிறதும், லாஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் திரிஷாவை இழந்துட்டாருங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மற்றதெல்லாம் அவங்க தேட்டரில் பார்க்கணும், அப்போ தான் அவங்களுக்கு தேட்டரில் பார்க்கணும்ல. ஆமாம் சார். இப்போ அதான் சார், அந்த ஒரு லைனு கடைசியாக ஒரே ஒரு ட்ராவல், அந்த ட்ராவலில் போகும்பொழுது கடத்தப்படுற மனைவி, அந்த மனைவியை தேடும் கணவன், அவ்வளோதான். அந்த சிங்கிள் லைனில் படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. பட் அந்த விஷுவல்ஸாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் தரத்திற்கு அந்த விஷுவல்ஸ் பார்க்க முடியுது. ஒரு தமிழ் சினிமா பாராத ஒரு விஷுவல்ஸ் அதை எடுத்துக்கலாமா? இல்லை, விஷுவல்ஸ் வந்து மெயினாக காரணம் வந்து அஜர்பைஜான் லொக்கேஷன் தான் நம்ம சொல்லணும். அதாவது இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது, ஆனால் பாலைவனம் மாதிரி இல்லை. ஒரு ட்ரையான ஒரு லேண்டு, அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள், அதுக்குள்ளே அது ஒரு அந்த ரோடுடைய இதெல்லாம் அழகெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் ரோட்ஸாக இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷனாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப வீடுகள் இல்லை, ரொம்ப வந்து ஒரு ஊர் இருக்கிற மாதிரி இல்லை. அங்கங்கே ஒரு ஓடாத ஃபேக்ட்ரி, அந்த பக்கத்தில் இருந்து இயங்குகிற ஒரு வில்லன்கள், அந்த மாதிரியான சில பேக் ட்ராப்ஸு. ஒரு இடத்துல லாங் லொக்கேஷனில் எப்படி சொல்கிறது, ஒரு தூரத்து பாலைவனத்தில் ஒரு சின்ன டீ ஷாப் இருக்கிற மாதிரி, அங்கே ஒரு ஃபோன் பூத் இருக்கிற மாதிரி, அங்கே ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கிற மாதிரி, அங்கே ஒரு டயர்லாம் அடுக்கி வச்சு ரிப்பேர் பண்ணுற கடை மாதிரி, சின்ன விஷயங்களை வந்து அந்த ஊர் அப்படி தான் இருக்கும் போல நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த ஊரில் இந்த படம் எடுத்ததுனால இது ஒரு ஹாலிவுட் ஃபீல் கொடுக்குது. ரொம்ப அந்த லொக்கேஷன் வந்து ட்ரை லொக்கேஷன் இருந்தால் கூட படத்துக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்குது. ஆக்சுவலாக அதில் லாஜிக்காக எந்த யாரும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக இப்போ அந்த கடத்தப்படுறது கூட ஒரு பாலைவன பகுதி மாதிரி, ஐ மீன் அந்த ஒரு நாட்டு ஸ்ட்ரக்சரில் கடத்தும் பொழுது தொடர்பு இல்லாமல் எப்படி திக்குமுக்காடுறாங்கிற நிறைய விஷயத்தை காட்டியிருந்தாங்க சார். அந்த படத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது? இது ஒரு பக்கா அஜித் அஜித் படமாக இருந்ததா, இல்லை மகிழ் திருமேனி படமாக இருந்ததா, இல்லை இரண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ண தவறுனாங்களா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தலை படமாகவே இல்லை, அது மகிழ் திருமேனி படம் மாதிரி தான் ட்ராவல் ஆகுது. எப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதுக்குள்ளே கதை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவ்வளவு டைம் எடுத்து அந்த கதையை வந்து அவ்வளவு டீப்பாக சொல்லியிருக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி அந்த கதையை நம்ம அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். அந்த முதல்ல ஒரு 20 நிமிஷம் இருக்குது பார்த்திங்களா, அதை கரெக்ட் பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து பெரிய வெற்றி படம், அதாவது வந்து ஒரு 600-700 கலெக்ட் ஆகிற படம் கூட நம்ம சொல்லியிருக்கலாம். அதே நேரத்தில் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி தடையற காக்கெல்லாம் கொடுத்தாரு ஸ்பீடாக, அந்த மாதிரி அந்த ட்ராவல்லையும் மகிழ் திருமேனி தன்னுடைய இன்டெலிஜென்ஸை காமிச்சிருக்காரு. ஆனால் இப்போ அதுக்காண்டி வந்து அது மோசமான படமே கிடையாது. ஏன்னா அந்த 20 நிமிஷத்தை கடக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து ஸ்பீட் கேலப்பிங்காக ஆயிடுச்சு. பயங்கர ஒரு ஹார்ஸ் வந்து கேலப்பிங்காக ஓடிச்சுன்னா எந்த ஸ்பீடில் ஓடுமோ அந்த ஸ்பீடில் படம் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதில் வந்து அதாவது வந்து அஜித்தோடைய லுக்கு, ஸ்டைலு, பர்ஃபார்மன்ஸு, ஆக்டிங்கு, அவருடைய மேனரிசம் எல்லாமே சூப்பருங்க. அவ்வளவு அழகு. அதாவது வந்து பொதுவாக வந்து ஹீரோயின் தான் அழகுன்னு சொல்லுவாங்க எல்லா படத்துலையும். திரிஷாவை நம்ம சொல்லவே வேண்டாம், எப்போவுமே அழகாக இருக்காங்க. அது இப்போ ரொம்ப அழகாக மாறிக்கிட்டே வராங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு மேன்லி லுக்கு சார், ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரியான ஒரு லுக்கு. அவருடைய பிஹேவியர், அவருடைய நடவடிக்கை, அந்த கன் எடுத்து பிடிக்கிறது, அந்த ஃபைட்டில் குத்துறது, ஒரு கத்தியை வந்து பேங்க்லேருந்து உட்காந்துருக்கும் போது அப்படியே கண்ணால் அப்படி பார்ப்பார், பார்த்துட்டு அப்படி கத்தியை லிஃப்ட் பண்ணி கையில் ஷோல்டர் இதுக்குள்ளே காலருக்குள்ள சொரிப்பார். அது வந்து பிற்பகுதியில் தேவைப்படும். காரில் போகும்போது யாருமே எதிர்பார்க்காம எடுத்து ஆரோடைய கழுத்தில் ஒரு குத்துவார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடு ஜாஸ்தியாகிடுச்சு. குறிப்பாக அந்த கார் ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர். அதாவது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு ஹாலிவுட் ஃபைட் மாதிரி அந்த ஃபைட்டை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரு 4 பேர் தான் அந்த காருக்குள்ளே இருக்காங்க. அந்த 4 பேர் அந்த கார் ஓடிக்கிட்டே இருக்கும்போது எப்படி ஃபைட் பண்ணுறாங்கிறது ரொம்ப ரியலிஸ்டமாகவும் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப யதார்த்தமாக
வித்தியாசமாகவும் ரொம்ப பிரமாதமாகவும் இருக்குது. அந்த ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பூஸ் பம்பாக இருக்கும். நிச்சயமாக வந்து அவங்கெல்லாம் வந்து விசில் அடிச்சதை பார்த்துருப்பீங்களா நீங்கள் தேட்டரில்? அந்த ஃபைட்டு அஜித் அப்படி கார் பெறல்றது, ரோல் ஆகிறது, அதில் அஜித் ஸ்டைலாக பிஹேவ் பண்ணுறது, அந்த ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா அது அஜித்துக்கு பொருந்தும். அந்த அளவுக்கு அந்த படத்தில் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமும் நிறைய ட்ராவல்கள்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாகவே ஆக்ஷன் ட்ராவல் தான். அதாவது இந்த 20 நிமிஷத்தை தவிர இந்த படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் ட்ராவல் தான். அதாவது டெக்னிக்கலி வந்து ரொம்ப வெல்வெஸ்ட்டாக எடுத்திருக்கிறார் மகிழ் திருமேனி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆனால் என்ன இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இதில் வந்து நம்ம ஏற்கனவே இப்போ இதே காணொலியில் பேசின மாதிரி ஒரு கேபரே டான்ஸோ இந்த மாதிரியான குத்துப்பாட்டுகளோ இல்லை ஒரு காமெடி சீனோ, அஜித் அவர்களுக்குடைய அந்த ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாஸ், அந்த ஒரு பஞ்ச் டைலாக், ஆமாம் பஞ்ச் டைலாக் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு தீனாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதி சங்கர் சொல்லுவார், தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது அப்படின்லாம் டைலாக்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைலாக்லாம் இல்லாமல் இது ஒரு வேறு ஒரு டைப்பாக இருக்குது. இன்னும் கூட இதை கம்பேர் பண்ணி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, துணிவுன்னு இதுக்கு முன்னாடி அஜித் படம் வந்துச்சுல, அது ஒரு பேங்க் ராபரி, அதில் எவ்வளோ ஸ்டைலாக அஜித் இருப்பார், அது எப்படி ஒரு டீசெண்டாக எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி ஹெச்வினத் படம் அது. அந்த மாதிரியான பேட்டர்னில் கூட இது போகுது, புரியுது உங்களுக்கு. ஆனால் அது வந்து ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கிற கதை. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அஜர்பைஜான்ற லொக்கேஷன் இந்த கதைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து லொக்கேஷன் தான். ஆனால் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு மாஸ் டைலாக் இல்லாமல் மாஸ் ஒரு டான்ஸ் இல்லாமல் ஃப்ளாட்டாக முடிச்சு படத்தை வந்து ஒரு கச்சிதமான ஒரு படமாக தான் முடிச்சிருக்காரு. இல்லை ஃப்ளாட்டாக முடிச்சிட்டாங்கன்னு நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது, புரியுது உங்களுக்கு. ஃப்ளாட்டாக முடிக்கவே கிடையாது. ஏன்னா வந்து எல்லா இடங்கள்லையும் அஜித்தினுடைய லுக்கு, அந்த வாக்கோட ஸ்டைலு, அவர் ஃபைட் பண்ணுற ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதாவது வந்து இவ்வளவு அஜித் பொருந்துறாரு, இத்தனை வருஷம் கழித்து அஜித் வந்து இவ்வளோ பொருத்தமாக இருக்கிறார் ஆக்ஷன் ஹீரோவுக்கு அப்படின்னா அஜித்தால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். இவ்வளவு அதாவது ஸ்மார்ட்டு ஆக்டிங், அதை வந்து சில விஷயங்கள். அந்த இன்னொரு விஷயமும் அஜித்தை பொறுத்து சொல்கிறது, இந்த படத்தில் அஜித் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார். நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, த்ரிஷா வந்து தன்னை ஹட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடங்கள்லாம் அவருடைய கண்கள் வந்து கலங்குது, ஆனால் கலங்காத மாதிரி இருக்கிறார். அவருடைய முகத்தில் கண்ணிலேயே சில விஷயங்களை வந்து தன்னுடைய சோகத்தையும் தன்னுடைய வருத்தங்களையும் பரிமாறிக்கிறார் அந்த இடத்துல. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக பண்ணியிருக்காரு அஜித். எப்படி இருந்தாலும் இப்போ பக்காவாக அஜித் சார் அந்த கதைக்கு பொருந்திருக்கிறார். ஓகே, ஒரு புறம் மட்டும் மகிழ் திருமேனி அஜித்தை சரியாக பயன்படுத்திக்கலாம். அந்த முதல் 20 நிமிஷத்துக்கு இருந்தால் 500 கோடி அடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்றீங்க. மற்ற கேரக்டர் சார், த்ரிஷா, அர்ஜுன், அந்த இன்டர்வல் அப்போலாம் ஒரு பிஜேஎம்மோட வருவார், எப்படி இருந்தது? த்ரிஷா வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அழகாக அவ்வளோ ஷட்டில்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதம். அந்த கேரக்டரை வந்து நல்ல உள்வாங்கி புரிஞ்சு நடிச்சிருக்காங்க த்ரிஷா. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்க வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ போக போக ரொம்ப அழகாயிட்டு போகிறாங்க மட்டும் இல்லை, ரொம்ப மெச்சூர்டாகவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷா வந்து நல்ல ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த லிஸ்ட்டில் வந்து த்ரிஷாவை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அர்ஜுன் வழக்கம் போல் நீங்கள் வந்து எல்லா படத்துலையும் அர்ஜுன் வந்து வில்லனாக பயன்படுத்துவாங்க, இந்த படத்துலையும் வில்லனாக பயன்படுத்தியிருக்காங்க. அர்ஜுனை நம்ம அப்படி தான் நிறையா படங்களில் பார்த்துருக்குறோம், அதனால் புதுசாக தெரியல. இப்போ சமீபத்தில் விஜய் படம் கூட வந்துச்சு இல்லையா, லியோவில் எப்படி அர்ஜுனை பயன்படுத்தியிருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பேக்கேஜில் தான் இது வந்து, அதாவது அதுக்கு விஜய்க்கு எதிர்த்து அர்ஜுனை பயன்படுத்தினாங்க, இங்கே அஜித்க்கு எதிர்த்து அர்ஜுனை பயன்படுத்துகிறாங்க. இது மங்காத்தா நான் வருதானா, மங்காத்தா சாயல்கள் ஒரு 2 இடங்களில் வர்ற மாதிரி இருக்கலாமே தவிர, ஆனால் மங்காத்தாக்கும் இதுக்கும் எந்த கனெக்ஷன் கிடையாது. அர்ஜுன் வந்து அவர் வழக்கம் போல் ஆக்ஷன், அவருடைய ஆக்ஷன் ஒன்று இருக்குல்ல, வில்லனா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் ஒரு படத்துக்கு தேவை, எப்போவுமே அது வேணும். அந்த ஸ்ட்ராங்கான வில்லனா அர்ஜுன் இருக்கார். லியோவில் வந்து விஜய் சாரோட சண்டை போட்டார், இதில் அஜித் சாரோட சண்டை போடுறாரு, அங்கே மொத்தம் சண்டை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி. கிளைமேக்ஸில் அந்த ஃபைட்டு, அந்த ஒரு கண்டினியூஸாக ஒரு 20 நிமிஷம் கம்ப்ளீட் ஆக்ஷன், கம்ப்ளீட் ஃபைட், கம்ப்ளீட் ஒரு ஃபுல் எனர்ஜியோட இருக்கும் இல்லையா. அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆயிருந்தது இல்லையா? இல்லை, லாஸ்ட் 20 நிமிஷம் ரொம்ப நல்லா சொல்ல போனோம். நான் தான் சொல்கிறேன்ல, அந்த எப்போ வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிற ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, அது கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, படத்தில் மற்ற டெக்னீஷியன்ஸ் பற்றி பேசும்பொழுது இவர் இல்லாட்டி இப்போ படமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவரை புக் பண்ணி தான் படமே ஆரம்பிக்கிறாங்க. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, எந்த குறையுமே அவர் சொல்ல முடியாது. பாட்டுன்னு சொல்லி ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக சொல்ல முடியாது. அந்த சாவரிக்கா சாங் வந்து சூப்பராக இருக்குது. அதில் வந்து அஜித்தும் த்ரிஷாவும் ஆடுறது பார்த்திங்கன்னா செம ஸ்டைலிஷாக ஒரு கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, அதாவது வந்து அதில் வந்து குரூப்பெல்லாம் நிறையா சேர்க்காமல் கச்சா முச்சான் டான்சஸ்லாம் ஆட விடாமல் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ரொம்ப அழகாக ஒரு சின்ன ஒரு இடத்துல வச்சு அவ்வளோ எப்படி சொல்கிறது, வெரி டீசன்ட் பிக்சரைசேஷன். ஒரு சாங்கை வந்து இப்படி தான் எடுக்கணும், இந்த மாதிரி அழகான சாங் வந்து ரொம்ப
ரொம்ப ஓவர் க்ரௌட் கொண்டு வந்து ஒரு 500 பேர் பின்னாடி ஆடுறாங்க, 400 பேர் பின்னாடி ஆடுறாங்கன்னா அதனுடைய அழகு வந்து கெட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்க ஹீரோயினையே வச்சுக்கிட்டு அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸே வச்சுட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த சாங் வந்து பிக்சரைசேஷனும் சூப்பராக இருக்குது, அனிருத்தினுடைய மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. இன்னொரு பாட்டு வந்து பிற்பகுதியில் வருது, அது வந்து அந்த சிச்சுவேஷன் சாங்கு. அதுக்கு அனிருத் பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காரா அப்படின்னா அவருடைய பேட்டர்னில் அது ஸ்கோர் கிடையாது, இருந்தாலும் நல்லா அந்த மாதிரி சாங்ஸும் ஒரு போட ஆரம்பிச்சார். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, பெஸ்ட். பக்கா ஹாலிவுட் பேட்டர்னு அப்படியே அடித்து நொறுக்கி இருக்கிறாரு. எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துலையுமே வந்து கண்ணா புண்ணான்னு மியூசிக் போடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து கண்ணோட நடந்து வரும்போது டப்பன்னு ஒரு மியூசிக் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஷட்டில்டாக, ரொம்ப அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப மெச்சூர்டாக அழகாக வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அஜர்பைஜான் அந்த லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த கேமராமேன் ஓம் பிரகாஷ் வந்து ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்காரு. ஒரு அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் அதே கலர் டோன் மெயின்டைன் பண்ணியிருக்காரு, பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ். கேமரா ஒர்க்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். எனக்கு அந்த இன்டர்வல் சீன் அப்போ புரியாமல் தவிச்சிட்டு இருப்பார் அஜித். எதுக்கு அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அப்படி வில்லனா இறங்கி ஒரு அர்ஜுன் ஒரு பிஜே போடுவாங்க, பக்காவாக இருந்தது. கண்டிப்பாக. ஸோ ஓவரால் படம் நல்லா இருந்தது. மொத்தத்தில் நந்தா விடாமுயற்சி, இது அஜித்தின் கடும் முயற்சி, ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட். ஓகே சார், கம்ப்ளீட் ட்ரீட்டாக படம் வந்திருக்கு. ஸோ அடுத்த படத்தின் பொழுது எப்படி வருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ரிவ்யூவுக்கு உங்கள் ரிவ்யூவிற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி வந்தா.